என்னடா நம்ம பக்கம் இருக்கா ஐனாவரம் பக்கத்திலே வாயாவா போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு அண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் ஆனா பாவிகளா பஞ்ச் டயலாகே உன்னை திட்டுற மாதிரி சொல்லிருமா கிடையாது தேங்க்யூண்ணா என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பார்த்துருக்கோம் ஏன் என்ன எனி டவுட் இருக்கா இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க ஓகே 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 ஏன் எனிதிங் இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கிறேன் அதே சினிமா தான் நானும் பார்க்குறேன் எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா அதனால தான் கேட்குறேன் மேபி நீங்க அந்த மாதிரி நைட்ல பார்க்குறேன்னு சொன்னீங்க இல்லையா அங்க வேணா பார்த்து லைவ்ல பாருங்க நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க தம்ப்நெயில் டைட்டில் நிறைய எடுத்து வச்சிருக்கோம் ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான் வெட்டுவான் குத்துவான் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க இவன் பர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாருமே அழுதுருக்கிறோம் அதெல்லாம் தெரியும் இந்த நடுவில் இந்த ரொமான்ஸ் இருக்கு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா ஹவ் ஆர் யூ சூப்பர் ஏண்டா அதை கேட்கதான் அது இல்லை மேடம் இங்க எல்லாருமே வந்துட்டு யூஆர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது அதனால இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு he wants to ask questions பொழுது போலனா அண்ணனை கொத்து விட்டுறல so are you ready madam ஆமா ரெடி yes madam என்ன கேட்க போற இல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு ஹவு டஃப் டாஸ்க் பி a ஹீரோயின் அப்படின்றது டயட் பார்த்துக்கணும் என் ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது ஓகே ஷேப்ல இருக்கணும் ஆமா அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எதுக்குன்னா நான் ரொம்ப பெரிய ஃபுடி எனக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆமா செகண்ட் இந்த மாதிரி சாங்ஸ் வருதுன்னா அது ரொம்ப டான்ஸ் ஆடணுமா மேடம் இந்த மாதிரி சாங் வரும்போது ஃப்ளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும் ஆமா அது கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா போவாது ஆமா இவங்க என்னன்னா சம்மர் சால்ட்ல அவர் கழுத்து மேல அடிச்சிட்டு இருக்காங்க வாட் இஸ் தட் அந்த டான்ஸ் அது சசிம் எனக்கு என்னன்னா சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றத ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கரமா இதா இருக்கு பயங்கரமா இருந்திருக்குல்ல மாஸ்டர் ஏன்டா அதனா எனக்கு புரியுது and the third one is putting makeup for 1 hour 1 hour I mean full getting ready okay okay 1 hour is okay makeup மட்டும் இல்ல makeup hair dress எல்லாம் இருக்குல்ல 1 hour அது கொஞ்சம் டைம் வேஸ்ட் அதுதான் அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் because I am a very அண்ணா outdoorsy person ஹீரோனா ஆவறது நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணா பாம்பே போணும் வேற வழியே கிடையாது ஹீரோயின் ஆகணும்னு யோசிச்சா வேற வழியே கிடையாது ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை விட்டுறலாம் இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மெட்ராஸ் காரன் அப்படின்ன உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் தாட் என்ன மெட்ராஸ் ஒன் திங் டோன்ட் டெல் ஆர் போத் நேம் MRC நகர் சன் டிவி ஆபீஸ் இல்ல நான் एक्चुअली என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ இருந்து I was staying in MRC நகர் ஓகே மேடம் நாங்க அங்க தான் வர்க் பண்றோம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க நாங்க சாப்பாடுலாம் எடுத்து வரோம் ஓகே மூடிட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஏதோ மேனேஜ் பண்ணுவீங்க ஆமா மேனேஜ் பண்ணுவீங்க பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸோட டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஒன் டயலாக் ஃபார் அஸ் நான் ஒன்னு தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி ஓ இது போதுமே ரொமான்டிக்கா மேடம் ரொமான்ஸா ஏதாவது நீங்க ஒரு ரொமான்டிக் ஹீரோயினா நான் ஒன்னு தர சொன்னா 100 தர சொன்னா மேடம் இது இப்படி சொன்னா இல்ல அவனுக்கும் சொல்லுவீங்க they also coming madam அவனுக்கும் சொல்லுங்க அதான் ஆசைப்படுறான் ஆஸ்திரேலியா மேடம் I didn't see madam please madam அந்த ஒரு தடவை தான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல வேணாங்க உங்களை ஸ்பாயில் பண்றான் இட்ஸ் ஓகே பரவாயில்ல நல்லா தானே இருக்கும் சோ ஹாப்பி ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ் காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க ஸோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக் ஸோ ஹாப்பி இதே மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம் தேங்க்யூ ஸோ மச் டாடா பாய் see you thank you good night guys sorry Shane will talk ஆமா குட் நைட் கைஸா ஓகே நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன் പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன் அவர்
നല്ലൊരു അതേപോലെ സതീഷ് മാസ്റ്റർ താങ്ക് யூ ஸோ மச் இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பரான கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது, அது என்னோடய ஃப்ரெண்டு தான் நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறையா அந்த பேர் கேட்கும், இனி நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே மீன் ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். அப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். Niharika ji, I mean, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. ஐயா எங்க போறீங்க? உங்கள்ட்ட பேசணும்யா மெயினா. வா ஐயா, என்னையா மேஜிக் ஷோ பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு? சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ் எஸ். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? மீன் ஃபிலிம்ஸ் தான் இந்த மீன் தமிழ் படங்கள் தான் சென்னையோட இல்லைங்க மட்ராஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்கள் கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்கள் படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையாக பார்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன் விண்ணை தாண்டி வருவாயா. அது மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட தான் பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸ்ஸி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க? சின்ன ஜெஸ்ஸி இருந்தது, குட்டி ஜெஸ்ஸி இருந்தது, குட்டி ஜெஸ்ஸி இருந்தது. அது ஸ்கூல் டைமில். ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேர் சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம் அவ்வளோதான் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, நீங்கள் நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்கே இருக்கிற பெண்களுக்கு உங்கள் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு ப்ரொபோஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமாம், என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்குது, இந்த பையன் மட்டும் ஏன் ஹவு கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையா தான் சொல்றான். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு, இந்த ஏஜ்லயே அவர் காண்டாக்ட் இருக்காரு. அதை பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு. லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ, ஐ லவ் யூ டு. அவ்வளவுதான். சரி, ஆனா இன்னொரு டாஸ்க் இல்ல, இதான் மெயினான டாஸ்க். மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால இப்போ இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாய்தையில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்காக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு, ஆனால் நடந்துமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இதை வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டயலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல. அது வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சோப்பு இல்ல பிரதர், சோக்கு. சோப்பு இல்ல, சோக்கு. ஏ சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல, அந்த மாதிரி சோக்கு. சோக்கு, நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணுனே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. சரி, சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமுயான்னு பேசினே இருக்கிறீங்க? புள்ள என்னால எவ்வளவு அழகா நம்ம ஊர் பாஷை பேசுது. ப்ரோ, என்னையா பண்ணுகிறீங்க? ஜோரா அத கை தட்டுங்க.
ബ്രോ മൈ മദർ ടങ് ഇസ് മലയാളം. இல்ல நோ ஞானும் குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. நாடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க. என்னய்யா கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏம்மா இந்தா இங்க வந்து குந்து. ஏன் இங்க வந்து குந்து. இங்க வந்து குந்து சிட்டிங் குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே சூப்பர். ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மட்ராஸா? ஆமா மட்ராஸா? மெட்ராஸ் தெரியல. வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இல்ல பட் வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இது இல்ல. சூப்பர். உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் இங்க நீங்க பண்ணனும் அப்படிங்கறது ஆசை இருக்கு. Thank you so much. love you Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது டே அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ முன்ன ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம பூஜை எப்போ ஏன் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே தான் நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தால் நம்ம ஆட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி பார்ப்பாங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள். மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேசணுன்ட்டு பெரியவர் ஆசைப்படுறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன ஒரு அடுத்த இது இருக்குல்லண்ணா, இப்போ பேசலாமா? அவ்வளோதான். ஏன்னா இங்கே நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ண்ணா. ஆமாம், அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு பண்ணாலுமே இப்போ பயமாக தான் இருக்குது. சும்மா சாதாரணமாக பண்ணாலே அது பெரிய மீமாக மாறிடுது. ஸோ அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட நான் ஜென்ரலாக கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்னது? கரெக்டு தானே? உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியும். ஆனால் ஏதோ என் காதில் வேற ஏதோ விழுந்தது, பக்கத்தில் இருக்கனால உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. உயிரா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்து எனக்கு தெரில, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோன்னே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானி கூட்டம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸை விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வரைக்கும் போனதில்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும்.
பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். ஸோ தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்துக்கும் எல்லாரும் போடுறதா. பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகேண்ணா. அண்ணா அதான் அவர் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் திருடணும், அது ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களுக்கு ஒரு மொக்க கேங் பா. எப்போ பார்த்தாலும் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ரோட்ல சுத்திட்டு இருப்பானுங்க. நாங்க எப்போ போனால் நிப்பானே, அப்புறம் கேட்ட வரது திட்டி விட்டு அனுப்போம். என்னடா பண்றீங்க நைட்ல? அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா ஒருத்தனை ரெகுலரா நான் பார்ப்பேன். இவனும் ஒரு 4 பேர், இந்த சின்டின்னு ஒருத்தர், ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனாலும் நின்று இந்த கிண்டியில ரோடு ஒரு எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பார்த்துருக்கேன். இல்லைண்ணே, அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவரு அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது புரியல. ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், ஐ லவ் ஹிம் so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா, ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காம ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அது அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நன்றிகளா காட்சியாக இருந்தது. அதாவது இது வரைக்கும் அண்ணனை வந்து ஆக்ஷன் பண்ணியும் ரொமான்ஸ் பண்ணியும் பார்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப்பும் போட வச்சாச்சு. அண்ணன் நிறைய ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஏன் என்ன எனி டவுட் இருக்கா? இல்லை, கலையை பற்றி தானே பேசுறீங்க. ஓகே 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 ஓகே. ஏன் எனிதிங்? இல்லை, நானும் இதே ஊரில் தான் இருக்கிறேன், அதே சினிமா தான் நானும் பார்க்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அதனால தான் கேட்குறேன். மேபி நீங்கள் அந்த மாதிரி நைட்டில் பார்க்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே வேணா பார்த்து லைவ்ல பாருங்க. நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயில்ல டைட்டில்ல நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. இவன் பர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாருமே அழுதுருக்கிறோம், அதெல்லாம் தெரியும். இந்த நடுவில் இந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா, உனக்கு தான்ப்பா எல்லாம். சரி சரி, எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. திரும்ப நைட் எங்கேயா பார்ப்போம் சார். சாரி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும். திரும்ப ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால, மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன? ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி. நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா எங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா போடா நம்ம பக்கம் இருக்கா? ஐனாவரம் பக்கத்திலே வாயாவா? போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. அண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆடா பாவிகளா, பஞ்ச் டயலாகே உன்னை திட்டுற மாதிரி சொல்லிருமா? கிடையாது. அடக்கா, போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அது என்ன கையை ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா? லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, சரிமா, லேட்டஸ்டா வந்தா தான் முக்கியம். டூட், ஓ, வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல வர. அண்ணா இவங்க இந்த டயலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படினாங்க. யாரு பாடு? ஃபேன்னா இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணா ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு. எஸ்டிஆர் சாரோட டயலாக் ஒன்று சொல்லுவாரு. அது நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. ஓகே, என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே, வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராவோ அதான் முக்கியம். எஸ், கம் ஆன் மேடம். சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம். சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கை ஒரு வட்டம்.
சரி இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி நான் எவ்வளவு பெரிய டயலாக் நான் சொல்றேன், பாருங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். வாழ்க்கையிலே யாரு ஃபர்ஸ்ட் வராந்த முக்கியம் கிடையாது. இல்லை, லாஸ்ட்ல யாரு ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க. இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது தான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ்காரன் எங்கு பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவங்களுடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரையும் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு தாழ்வுபடுத்தாதீங்க. பார்ட் 2 மெட்ராஸ்காரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஜெகதீஷ் நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். டீமோட ஓகே அங்க முடியுது. கூடே சீக்கிரம் SR production is coming up with some new venture and I'm ஆஹா தெரியும் சார். தேங்க் யூ எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. தேங்க் யூ so much.